உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பே 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 ஸ்தாபிப்பே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? ஒரு நாளும் நிஜம் தொலைக்காட்சியின் விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை இந்த வார்த்தை மூலமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை தைரியப்படுத்துகிறதை நினைத்து கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தவைகளை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு ஆணையிட்டவைகளை வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நாளும் எடுத்து சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆணையிட்ட அதை இந்த வருஷத்தில் உங்களுக்கு சுதந்திரமாக கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கும் கூட கர்த்தர் ஆணையிட்ட காரியம் ஒன்றை உங்களுக்கு நான் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக சொல்ல போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். அதாங்க முக்கியமான ஒன்று. கர்த்தர் ஆணையிட்ட காரியம் என்ன? ஸ்தாபிப்பேன். ஸ்தாபிக்கிறதுனா என்னது? நிறுவுகிறது. சிலவங்க சொல்லுவாங்க, இந்த நிறுவனத்தை இன்னாரு இந்த ஆண்டில் ஸ்தாபிச்சாங்க, இந்த ஊழியத்தை இன்னாரு இந்த ஆண்டில் ஸ்தாபிச்சாங்க. அது நிறுவுறது, உருவாக்குகிறது. இல்லாத ஒன்றை புதியதாக ஒன்றை ஏற்படுத்துவது தான் என்னது? ஸ்தாபிக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, என் ஆண்டவர் ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிடுகிறார். எதை ஸ்தாபிப்பாராம்? வசனம் சொல்கிறது, சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் ஆணையிடுகிறார். சிங்காசனம் என்னது? உட்காருகிற ஒரு இடம். உட்காருகிற ஒரு இடம்தான் சிங்காசனம். அந்த ஒவ்வொருத்தரும் உட்கார்கிறதற்கு இடங்கள் மாறுபடுகிறது, வேறுபடுகிறது. சிங்காசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு உயர்ந்த இருக்கை, உயரமான ஒரு இருக்கை, கனத்தில், மகிமையில், அந்தத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு தான் என்னது? சிங்காசனம். ராஜா ஒரு சேரில் உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்கு பேர் அவர் எங்கே இருக்கார்? சிங்காசனத்தில் இருக்கிறார். கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி ஒரு சீட்டில் இருக்காருன்னா அது சிங்காசனம். கைதி பார்வையாளர்கள் கோர்ட்டில் இருப்பாங்க ஒரு சேர், அதை சிங்காசனம் சொல்ல மாட்டோம். அவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, ஜட்ஜும் இருக்க தான் செய்கிறாரு. ஆனால் ஜட்ஜி இருக்கக்கூடிய அந்த இருக்கையை சிங்காசனம் அப்படின்னு சொல்லுவோம். ராஜா இருக்கிறதை சிங்காசனம் என்று சொல்லுவோம். என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டு சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நீங்கள் கீழே கிடக்கிறீங்களா? யாருமே கண்டுகொள்ளாத ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிடுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் கீழே இனிமே இருக்க போறதில்லை. உங்களுடைய தரம் இனி குறைந்து போக போவதில்லை. உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைந்து போகாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் சிங்காசனத்தை இன்னைக்கு ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு ஸ்தாபிப்பார்? அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சிங்காசனத்தை. அப்படின்னா இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய சிங்காசனத்தில் கொண்டு உங்களை அமர வைக்க போறதில்லை. அவங்களை எங்கே கொண்டு வச்சாங்க அங்கே தான் என்ன கொண்டு வைக்கணும் நீங்கள் நினைக்காதாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்னாருடைய சிங்காசனத்தை உனக்கு ஸ்தாபிப்பேன் என்று வசனம் சொல்லலை, உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் என்னோருக்கு செய்தது போல உங்களுக்கு செய்ய போறதில்லை.
இன்னொருத்தருக்கு கொடுத்தது போல உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. இன்னொருத்தரை உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்த போறதில்லை. வித்தியாசமாக உயர்த்துவார். காரணம், நீங்கள் தனித்தன்மை வாய்ந்த பிள்ளைகள். ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது, தனித்தன்மை இருக்கிறது. உங்களுக்கென்று ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். அந்த சிங்காசனம் எப்படி இருக்குமா? அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, தலைமுறை தலைமுறையாக. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க, சட்டசபையில் முதல்வர் இருக்கக்கூடிய இடம், சூப்பரான இடம், அது சிங்காசனம். இது எத்தனை வருஷம் அந்த சிங்காசனம்? உங்களுக்கு 5 வருஷம். அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சா தான் அந்த சிங்காசனத்திலே உட்கார முடியும். ஆனால் என் ஆண்டவர் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் 5 வருஷத்துக்கு இல்ல, தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெனரேஷன், ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக உங்க சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஏசப்பாவை பிடிச்சுக்கிடுங்க. அவரை நம்பி இருப்பீர்களேயானால் அவர் உங்கள் சிங்காசனத்தை தலைமுறை தலைமுறையாக ஸ்தாபிப்பார். அப்படின்னா நீங்க இனி கீழே இறங்க போவதில்லை. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, உங்களுடைய பதவி, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இனி குறைந்து போவதில்லை. கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை உங்களுக்காக ஸ்தாபிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்காருங்க. ஆணையிட்டு கொடுத்ததை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று யாத்திராகமம் 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த வருஷத்தில் கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை பிடிச்சிட்டு ஒரு நாள் ஜோமுனுக்கு, ஆண்டவரே யாத்திராகமம் 6:8 ஆணையிட்ட அதை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லுங்களே. இன்னும் ஆணையிட்டு இருக்கிறீங்க. சங்கீதம் 89:4 ஆணையிட்டு இருக்கிறீங்களா? தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களா? ஸ்தாபிங்கப்பா, நிறுவுங்கப்பா, எனக்கென்று ஒரு சிங்காசனத்தை நிறுவுங்க அப்படின்னு கேளுங்க. அதுக்குத்தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஜோமுனுங்க. கர்த்தர் உங்கள் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார். இன்னைக்கு உங்க சிங்காசனம் கிழிஞ்சு போய் கிடக்கலாம், நீங்க தரையில கிடக்கலாம், குழிக்குள்ள கிடக்கலாம், மற்றவர்களால் கேவலமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இருக்கை இருக்கலாம், மற்றவர்கள் ஏளனமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்க சிங்காசனம் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கீழே கிடக்கிற ஒன்ன மேல உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்த போகிறார். விசுவாசிங்க, இந்த வார்த்தை பிடித்து ஜோமுனுங்க. தலைமுறை தலைமுறையாக உங்கள் சிங்காசனத்தை கர்த்தர் ஸ்தாபிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு நாளிலேயும் கூட உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்கப்பா. நீர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறீங்க. உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆணையிட்டு கொடுத்திருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய நிலைமை இன்னைக்கு கேவலமாக இருக்கலாம்ப்பா. எங்களுடைய நிலைமை ஒருவேளை சீரழிஞ்சு போய் இருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய இருக்கை கேடுகட்டு போய் இருக்கலாம், தரம் குறைந்து போய் இருக்கலாம், மற்றவர்கள் எல்லாம் ஏளனமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்கள் நிலை இருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக ஒரு சிங்காசனத்தை பிள்ளைகளுக்காக நீ ஸ்தாபிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு கேட்கிறாங்களோ, ஆணையிட்டு அதை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே. உனக்கு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், தலைமுறை தலைமுறையாக ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டு இருக்கிறீங்களே, எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற, கேட்கிற, கெஞ்சி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சிங்காசனத்தை நீ ஸ்தாபிப்பீராக. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதுக்கு ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபித்து ஒரு ராஜாவாக உயர்த்தினீரே. ஆடுகளை வைத்துக் கொண்டு ஏளனமாய் இருந்த அவன், தகப்பனால மறக்கப்பட்ட அவனை அந்த நிலைமையில வைக்காதபடி அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபித்து தலைமுறை தலைமுறையாக ராஜ பரம்பரையாக இந்த தாவீதை உயர்த்தினீங்களே ஆண்டவரே. அதே போல இந்த நாளில் கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு ஒரு சிங்காசனத்தை நீர் ஸ்தாபிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய நிலைமைகள் மாறுகிறதற்காக நன்றி. தரித்திர நிலைமை மாறி பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துல பிள்ளைகளை நீர் வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வியாதி இந்த நிலையில
பிள்ளைகளிலிருந்து மாறி நோய்ஞ்சா அல்லது சீக்கு பிடிச்ச பிள்ளைகள், நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் என்ற நிலைமை மாறி ஆரோக்கியம் என்கிற சிங்காசனத்தை பிள்ளைகளுக்கு நீர் ஸ்தாபிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன காரியத்தில் சிங்காசனத்தை இழந்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் நீங்க சிங்காசனத்தில் பிள்ளைகளை ஸ்தாபிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானம் என்கிற சிங்காசனத்தை ஸ்தாபிங்க ஆண்டவரே. தகப்பனே, நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளையுடைய எதிர்காலத்தை நீங்க ஸ்தாபிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க செய்ய போறதற்காக நன்றி. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார், ஒரு ஆணையிட்டு இருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்தாபிக்க போகிறார். நீங்க சிங்காசனத்தில் இருக்க போறீங்க. God bless you.